இன்ஸ்டன்டான அரிசி முறுக்கு. கைவலிக்க மாவு பிசைய வேணாம், மாவு ஊற வச்சு நீங்கள் எதுவுமே அரைக்க வேணாம். டக்குன்னு வந்துட்டு நம்ம மாவில் முறுக்கு சுடுறது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக மொறு மொருண்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு பிரிஞ்சே வராது. 2 கப்பு மாவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு முறுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் வரும், டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் முறுக்கு இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்கள். டக்குன்னு நம்ம உளுந்து ஊற வைக்கணும், அரைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வீட்டில் பச்சரிசி இருக்குது அப்படின்னா போதும். இதுவும் மட்டும் இல்லாமல் நான் ரேஷன் கடை பச்சரிசியில் தான் நான் வந்துட்டு முறுக்கு சுட்டுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு முறுக்கு கூட எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு தூள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம முறுக்கு சுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா தூள் மாதிரி ஆகணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஒரு தட்டு நிறைய நமக்கு முறுக்கு வந்திருக்கும். இன்னும் 3 முறுக்குமே நமக்கு எண்ணெயிலே வந்துட்டு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஃபுல்லாக இந்த முறுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆயிலையும் காட்டுறேன். அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட நம்ம முறுக்கு வந்துட்டு உடஞ்சி போய் உள்ள தூள் இருக்காது. அந்த அளவுக்கு எந்த முறுக்குமே நமக்கு பிரிஞ்சு வராது. நான் சொல்கிற அளவுகளோட நீங்கள் வந்துட்டு முறுக்கு சுட்டு பாருங்கள். சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷன் கடை பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் 2 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இது வறுத்த மாவுலாம் இல்லை, நார்மலாக நம்ம பச்சரிசியை நல்லா மிக்சியில் கொடுத்து நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப்பு உடச்சிக்கல்ல, 1/4 கப்பு வந்துட்டு கடல மாவு, ரெண்டையும் வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கருப்பேல், கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன்லேயே வந்துட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவு வந்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால பிசைய முடியாது. இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு சாஃப்ட்னஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா முறுக்கு புளிய எடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்துட்டு நல்லா எண்ணெயை வந்துட்டு தடவிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை வந்துட்டு அந்த முறுக்கு உரலில் நீங்கள் வந்துட்டு நல்லா உள்ளே வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு ஃபுல்லாக வைக்கக்கூடாது. 3/4 சைஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி புளியறதுக்கு வரும். பாருங்கள், நம்ம முறுக்கு வந்துட்டு கரெக்டான பக்கத்தில் மாவை பிசைஞ்சிருக்கோம். அதனால தான் நமக்கு ஈஸியாக வந்துட்டு முறுக்கு புளியறதுக்கு வருது. நான் வந்துட்டு 4-5 முறுக்கு நான் உங்களுக்கு புளிஞ்சியே காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக நீளமாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டன்ட் முறுக்கு நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். வீட்டில் நார்மலாக ரேஷன் கடை பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்களும் வந்துட்டு முறுக்கு சுட்டலாம். 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/4 கப்பு உடச்சிக்கல, 1/4 கப்பு வந்துட்டு கடலை மாவு இருக்குல்ல, ரெண்டையுமே சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கு வந்துட்டு நல்லா ஒரு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்